குழந்தை பார்ப்பதற்காக ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான தருவதற்காக அன்பு பிள்ளைகளோடு ஒருவரையும் ஆண்டவர் தாமே கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளின் கண்ணீராலே ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு விடியலை ஏற்படுத்துகிறார், ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். மெய்யான விடுதலையோடு விடுதலை அனுபவங்களோடு வாழ்க்கை பயணத்தில் உள்ளே செல்வார்கள். பிள்ளைகளோடு ஒவ்வொருவரையும் ஆசி ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். மனுஷர் பூமியில் அவர்களுக்கு குமாரத்தை தேவகுமாரன் மனுஷகுமாரத்தை அதிக சமுதிரத்தை கண்டு அவர்களுடைய தங்களுக்கு பெண்களை கேட்டு கொண்டார்கள். அப்பொழுது கண்டு ஆவியை இன்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்கிற போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் காட்சர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திலோடு கூடுகிறதால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்கள் பூர்வத்தில் பெற்ற மனுஷராகிய பரமானவர்கள். மனுஷனுடைய அகமும் பூமியிலே தெரிகிறது என்றும் அவன் இருதயங்களில் தோற்றமெல்லாம் நித்தமும் கொண்டாதே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்பதை கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். ஆதியாகமே புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, குறிப்பாக நாம் பார்க்கிற போது காயின் ஆபேலை கொன்றார். காயினுடைய சன்னதியார் மிகவும் மிகவும் துன்மார்க்கமாய் நடந்தார்கள். காயினுடைய சன்னதியார் பெருகினார்கள். ஆகையினால் துன்மார்க்கமாய் நடக்கிற மக்களை ஆண்டவர் பார்க்கிறார். என்னோட மாற்றம் இல்லாம தான் தோன்றித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படி என்று கடவுள் பார்க்கிறார். பார்த்துட்டு இதை விட்டு வைத்தாலே சரியாகாது,
ஆகையினால் உலகத்தை அழிக்க என்ன செய்கிறார்? கடவுள் எண்ணம் கொள்கிறார். எண்ணம் கொள்ளுகின்ற நேரத்துல தான் கடவுள் பார்க்கிறார், மனோபுத்தர்களை பார்க்கிறார். அப்பதான் ஒரே ஒரு மனுஷன் மேலே கடவுளுடைய தயவு விடுகிறது. யார் அந்த மனுஷன்? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன். நான் சென்னையிலே கிறிஸ்டின் மீடியா சென்டர் மார்மலர் நிலையத்திலே நான் இறைப்பணி செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த ஆவரத்தை அப்போதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லாரும் கண்டிப்பாக எடுத்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தின ஒரு நாட்கள். ஆகினா ஒரு சில இடங்களை அறிவித்து இந்த இடத்துல வாங்க, உங்களுக்கு போட்டோ எடுத்து இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பாரிகாட்டெல்லாம் போட்டு ஏராளமான கூட்டம், திரளான ஜனங்கள் வரிசையாக இந்த இடத்தை கேட்டபடி அப்படியே வரிசையாக மக்களை விட்டிருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன், சரி அதை பார்த்துட்டு ஆதார் கார்டு வேலையை முடிச்சுட்டு அலுவலகம் செல்லலாம் அப்படின்னு நினைத்து நான் போகிறேன். கூட்டத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். இன்னும் காலையிலிருந்து சாயங்காலம் வந்துட்டாலும் என்ன செய்ய போறதில்லை, காரியம் நடக்க போறதில்லை அப்படிங்கிறது தீர்க்கமாக தெரிஞ்சுட்டு அப்ப நான் வானத்தை பார்த்து, ஆண்டவரே ஏது காலத்துல எனக்கு காரியம் முடியும், ஏது காலத்துல எப்ப நான் ஆபீஸ் போகுது அப்படின்ட்டு அப்படியே வானத்தை பார்த்து கடவுளை நோக்கி 2 வார்த்தைகளை சொல்லி அப்படிதான் அப்படியே நிக்கிற நேரத்துல ஒரு அதிகாரி வராரு. அவ்வளோ கூட்டம் நிக்கிறாங்க, என்ன மட்டும் தனியா கூப்பிடுறாரு. சார் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் கிறிஸ்டின் மீடியா சென்டர். அவருக்கு வேற எதுவும் கேட்கல, கிறிஸ்டினும் கேட்கல, சென்டரும் கேட்கல, காதல விழுந்து நின்னுது மீடியா. வாங்க சார் அப்படி என்று என்னை கூப்பிட்டு எழுதினார். விஐபி. என்னது? உண்மையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. விஐபி அப்படி என்று எழுதி தந்து உள்ள அப்படியே போங்க சார், கொடுங்க, நான் தந்தைக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி பேப்பர் தந்தார். உண்மையாகவே காலையிலிருந்து சாயங்காலம் வரை நின்றாலும் கதை முடியாது என்று நினைத்த காரியத்தை ஒரு அதிகாரிகளுடைய கண்களிலே கடவுள் என்ன செய்ய பண்ணார்? தயவு கிடைக்க பண்ண. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ திரளான கூட்டம், அவ்வளோ மக்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் நிற்கவா போகவா அப்படி என்ற ஒரு முடிவில்லாத நிலையில நின்ற எனக்கு கடவுள் ஒரு தயவு கிடைக்க பண்ண. அதே போலதான் இங்கே அவ்வளவு திரளான கூட்டம் உலகம் மக்களால் நிறைந்திருக்கிறது. எப்பேற்பட்ட மக்களால் நிறைந்திருக்கிறது? துன்மார்க்கமான மக்களால் நிறைந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே கடவுள் பார்க்கிற ஒரு மனிதனை பார்க்கிறார். யாரை பார்க்கிறார்? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு வேதம் சொல்றார். நோவா என்ற பெயர் ஹீப்ருல இருந்து வந்தது. நோவாக் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதனுடைய பெயர் ரெஸ்ட், அதாவது ஓய்வு அல்லது இளைப்பாறுதல் என்று பொருள். ஓய்வு அல்லது இளைப்பாறுதல். நோவா என்ற பெயருடைய அர்த்தம் அதாவது ஓய்வு அல்லது இளைப்பாறுதல் என்று பொருள். அப்ப நோவாவை பார்க்கிறார். நோவாவுக்கு கடவுளுடைய கண்கள் தயவடைக்கும். கடவுளுக்கு அதாவது நோவாவுக்கு கடவுளுடைய கண்களில் தயவு கிடைத்தது என்பதை குறித்துதான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளில் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய நான் ஆசிக்கின்றேன். நோவாவுக்கு கடவுளுடைய கண்களில் தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது?
முதலாவது காரியம், ஆறாவது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அடுத்த காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோட என்ன செய்து கொண்டிருந்தான்? சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சஞ்சரித்து என்று சொல்ல ஆங்கில வேதாகமத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறது, நோவா walked with God. கடவுளோடு கூட என்ன செய்தான்? நடந்தான். நடந்தான். அப்போ நடப்பது என்பது ஒரு சரீரத்துக்கு ஒரு என்ன, ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். நடந்து நம்முடைய இப்போ டாக்டர் கிட்ட எந்த நோய்க்கு போனாலும் என்ன சொல்லுகிறார்கள்? கொஞ்சம் வாக் பண்ணுங்க, கொஞ்சம் நடவுங்க அப்படின்ட்டு தான் சொல்லுகிறார்கள். பிசிக்கல் எக்ஸசைஸ். நடப்பது சரீர ரீதியாக நம்முடைய இதயத்துக்கு நல்லது, நம்முடைய லங்ஸுக்கு நல்லது, நம்முடைய எலும்புகள் சரீரத்தில் இருக்கிற போன்ஸுக்கு மிக மிக நல்லது. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பிளட் ஃப்ளோயிங்க இன்க்ரீஸ் பண்ணுது, ரத்த ஓட்டத்தை சரிசமமாக்குறது, சரிப்படுத்துகிறது. அப்பேற்பட்ட காரியங்களை எது தருகிறது? நடைப்பயிற்சி. நடை நமக்கு தருகிறது. அப்போ உண்மையாகவே நோவா கடவுளோடு சஞ்சரித்தான், கடவுளோடு நடந்தான். அப்போ இது ஒரு ஆன்மீக பயிற்சி. நம்முடைய சரீர பிரகாரமான நடத்தல் நம்முடைய சரீரத்திற்கு மிகுந்த நன்மையை பயக்கிறது, உண்டாக்கி தருகிறது. அதே போல ஆன்மீக பயிற்சி, கடவுளோடு நடக்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நமக்கு தேவை. டேவிட் குட்ஸ் என்பவர் நடந்தார். உலகம் முழுவதையும் காலால் நடந்து வந்த ஒரு மனிதர். 1974 அக்டோபர் மாசம் 5ஆம் நாள் தன்னுடைய நடை உலகம் முழுவதையும் கிட்டத்தட்ட 15,000 மைல்கள் தூரத்தை காலால் நடந்தே கடந்தார். அதுல அவருக்கு சரீரத்துக்கு கிடைச்சதோ இல்லையா, ஆனா அவ்வாறு நடந்து சாதனை படைத்த மனிதனுடைய ஷூக்கள் பல கோடி ரூபாய்க்கு என்ன செய்யிட்டு ஏலம் போச்சு. அவ்வளவு மதிப்பு மிக்கதா மாறிச்சு. சாதாரண உலக காரியத்துக்கு நாம் கடவுளோடு சஞ்சரிக்கிறவர்களாய், நாம் கடவுளோடு நடக்கிற மக்களாய் நாம் திகழ்ந்தால் அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அதான் நோவாவுக்கு கிடைத்தது. அவ்வளோ ஜனங்கள் நடுவிலேயும் நோவாவுக்கு கடவுளுடைய கண்கள் தயவு கிடைத்தது என்று சொன்னால், கடவுளோடு சஞ்சரிக்கிற மனிதனாய், கடவுளோடு நடக்கின்ற மனிதனாய், ஒரு ஆன்மீக எக்ஸசைஸை அவன் நாள்தோறும் செய்கின்ற மனிதனாக இருந்தான். அதுதான் அவருக்கு மிக பேராசீர்வாதமாக அமைந்தது. இன்றைக்கு அனுபவம் தேவை. நம்ம எந்த அளவுக்கு கடவுளோடு நடக்கிறோம். ஒரு மனிதன் திருமறையிலே கடவுளோடு நடந்த யாரது? ஏனோக் கடவுளோடு சஞ்சரித்தான், கடவுளோடு நடந்தான். மரணத்தை காணாமல் அவன் என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக் கொள்ளப்பட்டான். அப்போ கடவுளோடு சஞ்சரிக்கின்ற அனுபவம், கடவுளோடு நடக்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்பதை நாம் உணர்வோம். அதான் 16வது சங்கீதம்
7வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் மிக அருமையாக தெரியும். கடவுளை சங்கீதக்காரன் சொல்கிறான், கடவுளை என் வலது பாரசத்தில் நான் வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கடவுளோடு இருக்கின்றவன், கடவுளை நடக்கின்றவன், கடவுளை தன் முன்பாக வைத்திருக்கின்றவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அசைக்கப்படும். யாரால் அவனுடைய வாழ்க்கையை அசைக்க முடியாது. அதான் நோவாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அடுத்து 2வது பாருங்க, நோவாவுக்கு கடவுளுடைய கண்களில் தயவுடைத்தது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை 2வது மிக முக்கியமான காரியம் எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா காணாதவைகளை கலாலை பெற்று எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினாலே தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார் நோவா. கடவுளுடைய வார்த்தையை அவர் விசுவாசித்தார். அன்பானவர்களே, அன்றைக்கு நோவாவுடைய காலத்திலே மழை என்பதே கிடையாது. மழை என்பதே கிடையாது. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, மூடு பனி பூமியிலிருந்து எழுப்பி பூமியை நனைத்தது. மழை இல்லாத ஒரு காலம், பெரும் வெள்ளம் இல்லாத ஒரு காலம். மக்கள் அதை கண்டதே கிடையாது. மழையையும் கண்டது கிடையாது, பெரும் வெள்ளத்தையும் கண்டது கிடையாது, போட்டையும் கண்டது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்திலே கடவுள் சொல்லுகிறார், நீ பேழையை உண்டு பண்ணு. நான் உலகத்தை தண்ணீர்னாலே நான் என்ன செய்ய போறேன்? ஜலத்தினாலே நான் அழிக்க போகிறேன். ஆபிரகாம் விசுவாசித்தான். நோவா விசுவாசித்தான். களத்தில் இறங்கிவிட்டார். திருவுளம் பற்றின வேலையை உண்டு பண்ணு என்று திருவுளம் பற்றின ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசம் மிக மிக முக்கியமானது. நம் விசுவாசம் எதை போன்றது என்று சொன்னால், கண்ணிமை அடியிமையை போன்றது. கண்களை மூடி திறக்க 2 இமைகள் இருக்கின்றன. ஒன்று மேலிமை, 2 கீழிமை. அப்போ இந்த கண்ணை மூடி இது பண்ண செய்வது எது? மூடினாலும் திறந்தாலும் அசைவது எதுதான் அசையும்? மேலிமை மட்டுமே அசையும். கீழிமை ஒருபோது என்ன செய்யாது? அசையாது. சில நேரத்தில் கீழிமை துடிக்கும். அப்போதே புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உடம்புல சத்து குறைவு ஏற்பட்டிருக்கிறது. விசுவாசம் இந்த அடி இமை போன்றதுதான். ஒரு அசைவே அசையாது. அசைவு இருக்கக்கூடாது. ஆடவோ அசையவோ இருக்கக்கூடாது. அதுல அசைந்தது என்று சொன்னா ஏதோ குறைபாடு என்றார். அதே போல விசுவாசம், கடவுள் சொல்லிவிட்டார், அதுதான். இனி முன்னையும் பார்க்கறது இல்லை, பின்னையும் பார்க்கறது இல்லை, உறுதியாக இருப்பது. அதுதான் நோவாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட விசுவாசம். ஆண்டவரை உறுதியாக விசுவாசித்தான். கீழ் இமையை போல விசுவாசத்திலே அவன் உறுதியாக நின்றான். 26வது சங்கீதம் 1வது வசனம் வேதம் தெளிவாக சொல்கிறது, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் என்ன செய்வதில்லை? அசைக்க தள்ளாடுவதில்லை. தடுமாற்றமே என்ன செய்யாது? வராது. அதைத்தான் நோவாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். கடவுளை விசுவாசித்தார்.
கடவுளை நம்பினா தீர்மானத்தில் ஒரு தடுமாற்றம் இல்லை. கடவுள் சொல்லி இருக்கிறார், சொன்னதை நிறைவேற்ற போகிறார் அப்படி என்று அவர் விசுவாசித்தார். அப்போ நாம் விசுவாசிக்க வேண்டும். கடவுள் வசனத்தின் ஊடாக நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார், நம்மோடு பேசுகிறார், இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனா அநேக நேரத்தில் நமக்கு என்ன இல்லாமல் போய்விடுகிறது, விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. கடவுள் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில தான் அனுபவிக்க தவறு போவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே இருக்கிற ஒரு சத்துக்குறை. அப்ப உறுதியான விசுவாசம் தேவை. என் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார் அப்படின்னு சொன்னா செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை கடைசி வரையிலும் நாம் காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவரால் செய்ய முடியும். அடுத்து மூன்றாவது பாருங்கள், அவன் பொறுமைசாலியாக இருந்தான். அருமையான பாருங்க, இல்ல கடவுள் வேலையை செய்ய சொன்னாரு, மக்களை எச்சரிக்க சொன்னாரு. ஆனா யாருமே என்ன செய்யல, கேட்கல, பரிகசித்தார்கள். பாருங்க, எத்தனை அடி நீளமுடைய பிழையை செய்ய சொன்னார்? 450 அடி. அடிக்கணக்கில் பார்த்தா 450 அடி கணக்கு நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம். நினைத்து பாருங்க 45 அடி உயரம் என்று சொன்னால் நம்முடைய ஆலயத்தினுடைய கோபுரத்துக்கு அளவுக்கு உயரம். அந்த அளவிற்கு கடவுள் சொன்னார், 450 அடி நீளத்துல, 75 அடி அகலத்துல, 45 அடி உயரத்துல நீ பேழையை உண்டு பண்ணு. இப்படிப்பட்ட ஒரு படகையோ கோட்டையோ கப்பலையோ பார்த்ததே அப்படி கிடையாது. அது இதெல்லாம் பார்த்த போது அது வேற மழை இல்லாத காலம், மழையே இல்லை, பெருவெள்ளம் இல்லை, பார்த்திராத ஒரு காலம். எல்லா மக்களும் பரிகசித்தார், குடும்பத்தார் உண்டு, எல்லா மக்களும் பரிகசித்தார்கள். இவன் பைத்தியக்காரன், காலத்தை விரயம் செய்கிறான், நேரத்தை விரயம் செய்கிறான், பொருள் விரயம் செய்கிறான், அப்படி என்றெல்லாம் பரிகசித்தார்கள். மனதில் எள்ளி நகையாடினார்கள். நோவாவுடைய பிரசங்கத்தை அலட்சியப்படுத்தினார்கள். ஆனால் பொறுமைசாலியாய் சகிப்பு தன்மை உடையவராக இந்த நோவா இருந்தார். பரவாயில்ல, நீ பேசுறன்னா பேசு, நீ செய்யறன்னா செய்துட்டு போ, ஆனா என்னுடைய நிலைப்பாடு இதுதான். பொறுமையை காத்துக் கொண்டார், சகிப்பு தன்மை உடையவனாக இருந்தார். இந்த சகிப்புத்தன்மை நம்மிடத்திலே இன்றைக்கு இருக்கிறதா? நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும் போது, நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற போது பரிகசிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். இவன் எப்ப பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவான், விசுவாசம் விசுவாசம் என்றுதான் சொல்கிறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படி என்று நகையாடுவான். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நாம் சகிப்புத்தன்மை உடையவர்களாக, பொறுமை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். சில நேரத்திலே காத்திருக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் காத்திருக்கிறோம். ஆனா அது டைம் தாண்டி போச்சுன்னா நமக்கு என்ன செய்து விடுகிறோம்? பொறுமை இழந்து விடுகிறோம். இனி கடவுள் என்ன சந்திக்க போகிறார், இனி கடவுள் எங்க என்னுடைய தேவையை பூர்த்தியாக்க போகிறார், அப்படி என்று பொறுமையை நாம் இழந்து விடுகிறோம்.
பொறுமையை நாம் இழந்து விடுகிறோம். ஆனா நோவா அப்படி அல்ல, பொறுமையே இழக்கவே இல்லை, காத்து சகிப்பு தன்மையுடன் நடந்து கொண்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுளுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கடவுளோடு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் மேல் ஆழமான விசுவாசத்தை வைக்கிற மக்களாக இருக்க வேண்டும். சகிப்பு தன்மையுடையவர்களாய், பொறுமையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும், திகழ வேண்டும். அப்படின்னு சொன்னால், எவ்வாறு நோவாவுக்கு கடவுளுடைய கண்களில் தயவு கிடைத்ததோ, கிருபை கிடைத்ததோ, அதே தயவு கிருபை நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த நோவாவுடைய முன்மாதிரியான இந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசித்துக் கொள்வோம். நாம் கடவுளுடைய தயவை கிருபை பெற்று வாழ்வினை வெற்றி செலுத்துவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசு நாமத்தை கற்றுக் கொள்வதாக. ஆமென். ஆமென்.